Excuse me. Ach. Excuse me. बाहों में छुपकर सांसों से जैसे डोले रात उंगलियों को उंगलियों से मौसमों को शौखियों से बात करने दो இவர் கூட நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா பானுவும் பிரியாவும் எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதே. என்னங்க? பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. அது என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இது வரைக்கும் பானுவும் பிரியாவும் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு தெரியாது. அது பிரியா செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் பானு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? நானும் இதைத்தான் சொல்ல வந்தேன். பானுவும் பிரியாவும் எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னு. மணி 9:30 ஆயிடுச்சு. பார்க்கிங் வேற எங்க பண்றது? சரி, நான் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க காரை பார்க் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போங்க. காரிடார்ல லெஃப்ட் சைடுல போகணும். ये दिल है, ये दिल है, ये दिल है, सब इस दिल की ही तो मुश्किल है. அருணை ஸ்கூல்ல விடுறதுக்கு வேலைக்காரனுடைய ஸ்கூட்டரை எடுத்துட்டு போறது. மன்னிச்சிருங்க அத்தா, ஆனா இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல இந்த செப்பலை கைட்டு ஏறி. நீங்க சொல்றத இன்னைக்கு நான் கேட்க முடியாத நிலைமையில இருக்கேன். அத்தை, பாகக்காய் ஜூஸ் ரெடியா இருக்கு, குடிச்சிடுங்க. லேட் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. விஜி, இதுல ஏன் இஞ்சிய போட்ட? பாகக்காய் ஜூஸ்ல இஞ்சி போட்டா நல்லதானே இருக்கும். அத்தை, பாவக்காய் ஜூஸ்ல இஞ்சி போட்டா ரொம்ப நல்லது. எனக்கு தெரியும் பாவக்காய் ஜூஸ்ல இஞ்சி போடுறது நல்லதுதான்னு. இஞ்சியை போட்டா அதுல இருக்கிற கசப்பு போயிடும். அதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நீ ஒண்ணு எனக்கு அதை சொல்ல வேண்டாம். பெரிய மனுஷி மாதிரி வந்துட்டா.
டோன்ட் வரிக்கா. அத்தை இப்படிதான் எப்பவும் யாரையாவது கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருக்கேன்ல, இப்ப பாருங்க சட்டுன்னு மூட மாத்தி காட்டுறேன். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கே. அத்தை, நான் சொல்ல வந்தது என்னன்னா, அத்தை, அந்த மோதிரம் ரொம்ப கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க அப்பப்ப மேனிக்யூர் பண்ணிப்பீங்களா? இல்ல இல்ல, நான் அதெல்லாம் பண்ணிக்கிறது இல்ல. இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது. இது வரைக்கும் நான் அதை பண்ணிக்கிட்டதும் இல்ல. ஆனா பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்புறம் உங்க விரலுக்கு நீங்க நெயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பிரீத்தி, இது என்ன இப்படி கலரா நெயில் பாலிஷ் போட்டிருக்க? அதுவும் கருப்பா இருக்கு. அதான் இது கருப்பு இல்ல, டார்க் பர்பிள். இதான் இப்ப ஃபேஷன். இத போய் ஃபேஷன் சொல்ற? கருப்பு கலர்ல போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கு. நீயே பாரு, நல்லாவா இருக்கு? இதெல்லாம் கையில போட்டுக்கிட்டு சமையல் வேற பண்ற. போ, முதல்ல போய் கையை அலம்பு. இத முதல்ல எடுத்துரு. வேற கலர் இருந்தா போடு. அப்புறம் என்னோட கைக்கும் நெயில் பாலிஷ் போட்டு விடு. ரோஜா பூ கலர் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா என்னால சாதிக்க முடியாத விஷயத்த இவ 2 நாள்ல சாதிச்சுட்டா. ஒரு பொருளையும் எடுத்த இடத்துல வைக்கிறது இல்ல. ஹே விஜய், உன்னை பார்க்க தான் நான் அவசரமா வந்தேன். சீக்கிரம் ரெடி ஆவ. எதுக்கு? இன்னைக்கு நாம 2 பேரும் சினிமாவுக்கு போறோம். ரொம்ப ரொமான்டிக்கான படம் வேற. அப்படியா? ஆமாங்க, நாமளும் படத்துக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிட்ட மாதிரி இருக்கு. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, போய் ரெடி ஆவ. அப்புறம் லேட் ஆயிடும். வா. மம்மி மம்மி, எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணவே தெரியல. இன்னைக்கு நைட் மட்டும்தான் டைம் இருக்கு. நாளைக்கு நான் அதை கிளாஸ்ல சப்மிட் பண்ணி ஆகணும். சரிப்பா, இந்த ரூமை நான் க்ளீன் பண்ணிட்டு நான் அங்க வரேன். சீக்கிரமா வந்துருங்கம்மா. ஏய், இப்ப எப்படிங்க நம்ம படத்துக்கு போக முடியும்? நம்ம பையனுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. சரி பரவாயில்ல, விடு. அதனால என்ன, உட்கார். நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். இந்த 12 மணி ஷோவை கேன்சல் பண்ணிடலாம். டிக்கெட் போனா போது, வேற டிக்கெட் எடுத்துக்குவோம். நான் வேணா ஒண்ணு பண்றேன். 3 மணி ஷோக்கு டிக்கெட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் போய் டின்னர் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ராத்திரி நாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ரொமான்டிக்கா பேச போறோம். மதியத்துல இருந்து ராத்திரி வரைக்குமா? இல்ல இல்ல, என்னால வர முடியாது. வீட்ல நிறைய வேலை இருக்கு. நம்ம பையனோட ப்ராஜெக்ட், அப்புறம் நம்ம பொண்ணோட ப்ராஜெக்ட். ராத்திரிக்கு சாப்பாடு செய்யணும். அதோட பிரீத்தியும் அபிதாவும் வீட்டுக்கு புதுசு. யாருக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா விஜய், ஒரு நாளாவது என்னால வர முடியாதுங்க. அத்தை வேற என் மேல கோவப்படுவாங்க. அப்புறம் எப்படி? இதே மாதிரி நானும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது சொல்லு. ஒரு நாள் நீ இந்த வீட்ல இல்லனா இந்த வீட்ல வேலை எதுவும் நடக்காதா? நிச்சயமா நடக்காதுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். அத்தை இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அத்தை என்ன தவிர வேற யாரும் நம்ப மாட்டாங்க. அது சரி. அப்ப நான் தான் முட்டாள்ல. சொந்த பொண்டாட்டியோட கொஞ்ச நேரம் செலவழிக்கணும்னு நினைச்சேன் பாரு. ஆனா அத பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ இந்த வீட்டையே கட்டிட்டாள். உனக்கு நல்ல மருமகளா, நல்ல அம்மாவா இருக்க மட்டும்தான் தெரியும். என் மனசுல என்ன இருக்கு, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீ என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கியா? என் சந்தோஷத்தை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா? என் மேல உனக்கு அக்கறையே இல்லை.
இத்தனை பெரிய குடும்பத்துக்கு மூத்த மருமகளாயிட்டா ஒவ்வொருத்தரையும் பாத்துக்கணும், ஒவ்வொருத்தரோட சந்தோஷத்தையும் பாத்துக்கணும். அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எப்படிங்க நான் புரிய வைப்பேன்? பிரீத்தி பிரதீப் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அபிதா அருணை கவனிச்சுக்கணும், அதோட வீட்டு வேலைய அவளால பாத்துக்க முடியாது. வீட்டை கவனிச்சுக்கிறதுல என்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இதுல உங்களை என்னால கவனிக்க முடியல. இதை எப்படிங்க நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்? பிரதீப், ம் இந்த நெயில் பெயிண்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கே. கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் தெரியுது இல்லையா? ஆனா உங்க அம்மாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க சொல்றாங்க பார்க்கவே அருவருப்பா இருக்கான். ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அபிதாக்கா ஹை ஹீல்ஸ் போட்டு நடந்தாங்க. உங்க அம்மா இதெல்லாம் போடுறது தப்புன்னு சொன்னாங்க. அப்புறம் விஜயக்கா கிட்ட பாவக்காய் ஜூஸ்ல இஞ்சி போடக்கூடாது, அது தப்பு, நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிரதீப், நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான். இப்படி எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உன்னை இந்தாங்க வாங்க போங்கன்னு சொல்லி தான் கூப்பிடணுமா? ஏதோ சமையல் விஷயம், ட்ரெடிஷன்ஸ் எங்களுக்கு தெரியாத இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த வீட்ல உட்கார நடக்க கூட ஃப்ரீடம் இல்ல. இப்படி உட்காராத, அப்படி நடக்காத, அப்படி பேசாதன்னு எங்களை ஏதாவது குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க செய்யறதுல சரியா, நாங்க செய்யறதுல தப்பா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு சுத்தமா தோணல. இந்த வீடை பார்த்தா எனக்கு என்னமோ ஜெயில் மாதிரி இருக்கு. மை டியர், என்னைக்காவது நான் உன்னை குறை சொல்லிருக்கேனா? இல்ல. அப்புறம் எங்க அம்மா விஷயத்தை ஈஸியா எடுத்துக்கோ. அவங்க எப்படி இருந்தா என்ன? நீதான் உன்னோட ஸ்வீட்டான வார்த்தைகளால அவங்களை கவர்ந்துருவியே. ஐ எம் ஷூர் நீ சீக்கிரமே அம்மா மனசுல இடம் பிடிச்சிருவ. உன் திறமையில நீ அம்மாவை ஜெயிக்க போறது கன்ஃபார்ம். எனக்காக இதை செய்வல்ல என்ன? நீ சொல்றது கரெக்ட் தான். நான் நிச்சயமா சொல்றேன். என் பிரதீப்காக அவங்க அம்மாவை நான் என் வழிக்கு கொண்டு வந்தே தீர்வேன். பிரீத்தி, போயாகணும். அப்படின்னா அது அத்தைக்கு அவங்க விரலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஆனா ஆனா வந்து ஆனா என்ன, நான் அவங்களை கொஞ்சம் கவுத்துட்டு வரேன். இப்ப வந்துடுறேன், வெயிட் பண்ணு. பிரீத்தி, சோ நீங்க தான் மிஸ்ஸஸ் ராஜேஷா, பானு பிரியாவோட அம்மா. ஆமா எங்க இருக்கீங்க நீங்க? மேம், என் மாமனார் வீட்டில் ஹேடோஸ் ரோடுக்கு பின்னால. நான் உங்க அட்ரஸ கேட்கல, உங்களோட கவனம் எங்க இருக்குன்னு தான் கேட்டேன். மேம், ஐ அம் சாரி மிஸ்ஸஸ் ராஜேஷ், பட் வாட் டு டு? உங்க குழந்தைங்களோட ஓவரால் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. ஒரு அம்மாவா நீங்க அவங்கள சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா தான் முதல் டீச்சர். என்ன அம்மா நீங்க? ஒரு குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாங்க உங்களுக்கு சொல்லி தரணுமா? சொல்ல போனா பானுவும் பிரியாவும் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பட் சோஷியலி தே ஆர் வெரி ரிசர்வ்ட். யார் கூடயும் பேச மாட்டேங்கிறாங்க, யார் கூடயும் விளையாடவும் மாட்டேங்கிறாங்க, எல்லார் கூடயும் சண்டை போடுறாங்க. அவங்க இப்படி நடந்துக்கிறதுனால அவங்க ஓவரால் growth-ஏ பாதிக்கப்படுது. நான் பசங்களை தப்பு சொல்ல மாட்டேன், தப்பு அவங்களோடது கிடையாது, தப்பு உங்களோடது தான். நீங்க என்ன தப்பா கூட நினைச்சுக்கலாம், ஆனா உண்மை இதுதான் மிஸ்ஸஸ் ராஜேஷ். பிரியாவுக்கும் பானுவுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு அம்மாவா நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். பணக்கார வீட்டு அம்மாக்கள் இந்த மாதிரி தான் கேர்லெஸ்ஸா இருக்காங்க. ஒரு ஷோ பீஸுக்காக நாளெல்லாம் நீங்க அலைவீங்க. அதே உங்க பிள்ளைங்கன்னா நீங்க கவனமே செலுத்த மாட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது தப்பு. என்ன சொல்றீங்க? உண்மை என்னன்னா, ஆர்த்தி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. புதுசா வந்திருக்கிற அம்மா பிரியாவையும் பானுவையும் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அம்மா இப்ப உயிரோட இல்லை. அதனால பசங்களை கொஞ்ச நாளா நான் தான் கவனிச்சிட்டு இருக்கேன். பசங்க தப்பா பிஹேவ் பண்ணிருந்தா
அதுக்கு முழு காரணமும் நான் தான், ஆர்த்தி இல்லை. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் மேம். இன்னொரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கண்டிப்பா வராது. பானுவையும் பிரியாவையும் நான் கவனமா பாத்துக்கிறேன். அம்மாவோட பாசத்தை நான் அவங்களுக்கு தருவேன். நீங்க இப்ப சொன்னீங்களே, குழந்தைங்களுக்கு முத டீச்சர் அம்மாவா தான் இருக்கணும்னு. பிரியாக்கும் பானுவுக்கும் நான் முத டீச்சரா இருப்பேன். நான் அவங்களோட அம்மா. பிரியா பானுவோட டீச்சர் அப்படி என்னதான் சொன்னாங்க? நம்மள நிச்சயம் பாராட்டியிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், குழந்தைங்களுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம்ல. அதே மாதிரி அவங்களும் எல்லார்கிட்டயும் ரொம்ப மரியாதையோட நடந்துக்கிறாங்கல்ல, அதனாலதான் சொல்றேன். பிரின்சிபல் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்டா? ஏன்பா, டெஸ்ட்ல மார்க் கம்மியா வாங்கியிருக்காங்களா? இல்லம்மா, மார்க்ஸ் எல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம பிரியாவும் பானுவும் எப்பவுமே தனியா இருக்கிறதா சொன்னாங்க. வேற எந்த பசங்களோடையும் சேர்ந்து இருக்கிறது இல்லையா? அதனால என்னவா ராஜேஷ், அவங்க வளர வளர விவரம் தெரிய போகுது. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கரெக்டு தான்ப்பா. இந்த விஷயத்தால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நான் அவங்க 2 பேர்கிட்டயும் போய் பேசுறேன், புரிய வைக்க ட்ரை பண்றேன். மற்ற பசங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுறதுன்னு எடுத்து சொன்னா 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. பிரின்சிபல் சரியா தான் சொல்லியிருக்காங்க. தப்பு நம்ம பானு பிரியா மேல இல்ல, குழந்தைங்களை வளர்த்த விதத்துல தான் தப்பு இருக்கு. சின்ன வயசு அவங்க 2 பேருக்கும். இந்த சின்ன வயசு சந்தோஷத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. நான் ஒத்துக்கிறேன், அவங்கள டிசிப்ளினோட வளர்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அதுக்காக அவங்கள அடக்க கூடாது. சின்ன குழந்தைங்களாவே இருக்க விடுங்க. இந்த வயசுலயே அவங்க மேல எல்லா பொறுப்புகளையும் திணிக்காதீங்க ப்ளீஸ். இந்த பருவத்துல தான் அவங்க எந்த பயமும் இல்லாம, எந்த தடையும் இல்லாம, பொறுப்புகள் எதுவும் இல்லாம அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா எங்க அப்படி நடக்கல. நம்ம வீட்டு சூழ்நிலையில பசங்க வளர்ந்ததுனால அவங்க யார் கூடவும் ஒட்டாம இருக்காங்க. நான் அவங்களுக்கு இந்த சொசைட்டில மத்தவங்க கூட எப்படி பழகுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு அவசியம் தேவை. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களோட வளர்ப்பால தான் பானுவும் பிரியாவும் இப்படி பிஹேவ் பண்றாங்களா? அதோட அவங்கள மற்ற பசங்களோட மிங்கிளாக விடலங்கிறீங்களா? அது இல்ல. இங்க பாருங்க, உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது தப்பு. ஸ்கூல்ல பிரின்சிபல் சொன்னதை ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க வளர்ப்பு தப்புன்னு சொன்னதை ஏத்துக்க மாட்டேன்.